கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்னையில் தேனாம்பேட்டைக்கும் சைதாப்பேட்டைக்கும் நடுவில் ஒரு ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப நெருக்கமான இடம், நெரிசல் மிகுந்ததாக இருக்குது, வண்டிகள் போகிறதுக்கு இந்த பீக் டைம்லலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு மேம்பாலம் ஒன்றை கட்டலாம். அப்போ கீழேயும் மக்கள் போயிட்டுருப்பாங்க, மேலேயும் மக்கள் போயிட்டுருப்பாங்க. அதனால் நம்ம வண்டிகள் போகிறதோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதோடைய டேட் எல்லாம் வரிசையாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது ரொம்ப புதுமையான முறையில் இரும்பை வைத்து உருவாக்கக்கூடியதாக. ஏன்னா பொதுவாக நமக்கு காங்க்ரீட் போட்டு தான் பண்ணுவோம். பில்லரில் அப்படியே ஒரு பீமுக்கு மேலே ஒரு பாதை. இது நம்ம மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருக்கோம், மேம்பாலங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருக்கோம். இது நம்ம எப்போ பார்த்தாலும் பார்க்குறது. சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பிற நகரங்களில், தமிழ்நாட்டின் பிற நகரங்களில் இது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனாலும் கோயம்புத்தூரில், மதுரையில், சேலத்தில், திருச்சியிலன்னு பல இடங்களில் அதை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. சென்னையில் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த பகுதியில் கீழே மெட்ரோ ட்ரெயினும் அண்டர் கிரவுண்டு மெட்ரோ ட்ரெயின் போகுது. அண்டர் கிரவுண்ட்னா அது சைதாப்பேட்டைக்கு பிறகு ஓவர் கிரவுண்ட். சைதாப்பேட்டையிலிருந்து அது வாஷர்மேன்பேட்டு வரைக்கும் திருவொற்றியூர்லாம் தாண்டி போகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அண்டர் கிரவுண்டுக்கு மாறுது. இந்த பகுதியில் நீங்கள் ஒரு கனமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று அமைக்கிறீங்கன்னா சாலைக்கு மேலே கீழே போகிற மெட்ரோ ரயில் பாதையையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மெட்ரோவுடைய ஃபவுண்டேஷன், மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான அந்த டனல் ஒர்க்குக்கு ஒரு சில ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷனுக்கும் மேலே வரப்போகிற மேம்பாலத்தோடைய பில்லரும் அலைன் பண்ணுறதாக ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அலைன் பண்ணுறதுன்னா என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய தூணை வைக்க போகிறீர்கள் அப்படின்னா, அந்த தூண் கீழே போகிற மெட்ரோ ரயில் பாதையில் எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்களோ கரெக்டாக அதுக்கு மேலே நம்ம பில்லர் வந்துடும் அப்படிங்கிறதாக இவங்க திட்டத்தை யோசித்திருக்கிறார்கள். ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, மேலே அந்த பில்லரை யோசிக்கும் பொழுது அதெல்லாம் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுதான் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்படி 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 வளைஞ்சு போகிறது அப்படிங்கிறது சாலையில் அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகாது. மெட்ரோ ட்ரெயினில் பிரச்சனை இல்லை. இங்கே மெட்ரோ ட்ரெயினோட பாதை அது தரைக்கு மேலேயோ அல்லது தரைக்கு கீழேயோ கொஞ்சம் இப்படி இப்படி வளைஞ்சு போகிறதுக்கு கீழே ஒரு பல காரணங்கள் இருக்கும். கீழே வேறு ஏதாவது டியூப் ஏதாவது போகுதா, எந்த பாதை ஈஸியாக தோண்டுவதற்கு ஏற்ற பாதை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு சற்றே வளைந்த கோடுகளால் நீங்கள் அதை உருவாக்கி விடலாம். ஆனால் ஓவர் ஹெட் மேம்பாலம் அமைக்கிறீங்கன்னா தள்ளி தள்ளி தள்ளினா இப்படி 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 வளைஞ்செல்லாம் போகிற மாதிரி சாலையில் மேம்பாலத்தை கட்ட முடியாது. அது ஒர்க்கே ஆகாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த என்டையர் டிசைனில் கீழே மெட்ரோவுடைய ஃபவுண்டேஷன் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது. எங்கிருந்து? நந்தனத்திலிருந்து தேனாம்பேட்டை வரை நேர்கோட்டில் இருக்கிறது அப்படின்னு முடிவெடுத்து அவங்க டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நந்தனத்திலிருந்து தான் அடிப்பாதை ஆரம்பிக்கிறது. நந்தனத்திலிருந்து சைதாப்பேட்டை வரை அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஓவர் கிரவுண்டுக்கு வந்துடுது மெட்ரோ. அதனால் மெட்ரோவில் தொட்டுக்கொள்ளாமல் தனியாக சாலைக்கு நடுவில் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. நீங்கள் அங்கே பில்லர்லாம் போட்டு மேலேயே வேலை நடந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. ஆனால் நந்தனத்திலிருந்து தேனாம்பேட்டை இடிச்சுக்கிட்டு நிற்குது. இது பற்றிய ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் முறையாக வந்தது. அதில் ரொம்ப தெளிவாக ஏற்கனவே 80 பில்லர், 80 தூண்கள், கர்டர்ஸ், ஸ்பேன்னா அது அந்த விரிந்த பகுதி, அது எல்லாமே ஏற்கனவே ஒரு 80 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்டையர் ஸ்ட்ரெச் 3.2 கிலோமீட்டர் தேனாம்பேட்டையில் ஆரம்பித்து சைதாப்பேட்டையில் முடிகிறது, அல்லது சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து தேனாம்பேட்டையில் முடிகிறது. இது எல்லாத்தையும் செப்டம்பர் 2026க்குள் முடித்து விடுவோம் அப்படின்னு தான் ஒரிஜினலாக திட்டமிடப்படுகிறது. அதுக்கு பிறகு இல்லை, இதோடைய ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்டாக இல்லை, பிப்ரவரி 2027 வரை போகும் அப்படின்னு ரீஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இப்பொழுது பேசுவதை பார்த்தால் சான்ஸே இல்லை, பிப்ரவரி 2027 கூட இது முடிவடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஏன்னா நந்தனம் தேனாம்பேட்டை ஸ்ட்ரெச்சில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது.
இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு டைம்லைன் நமக்கு இருக்குது. அந்த டைம்லைன் நம்ம பார்ப்போம். இது எப்படி வந்தது, எங்கேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளாக எப்படி அது மாறி வந்திருக்கு அப்படின்னு. இதில் ஏப்ரல் 2022 புதிய அரசு, மே 2021 திமுக அரசு ஆட்சிக்கு வருது. வந்த உடனே அவங்க ஏப்ரல் 2022 தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு இந்த எலிவேட்டட் காரிடார் சுமார் 485 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் அப்படின்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இதுக்கான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிபிஆர் அப்படிங்கிறதுக்கே பணம் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபிஆர் யார் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் யாரோ ஒருவருக்கு இந்த ப்ராஜெக்ட் போய் அவங்க ஒரு டிசைனையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்கங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, ஐஐடி மெட்ராஸுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு டிசைன் எங்களுக்கு வந்தது, டிசைன் டிராயிங்ஸ் எல்லாம் வந்தது. அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி எங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். அதுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ண ஃபீஸ் 9.74 லட்சம் ரூபாய் கன்சல்டன்சி ஃபீஸ் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸ் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் குறிப்பிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு நிறுவனம் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிசைன், டிராயிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஒரு எக்ஸ்டர்னல் டெக்னிக்கல் ரிவ்யூவாக ஐஐடி மெட்ராஸ் அதுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு ஜூன் 2023 சிஎம்ஆர்எல், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அவங்க தான் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே சாலைக்கு மேலே இது வரப்போகுது. ஸோ அவங்க படிச்சுட்டு சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. இது அவங்களும் ஒரு பார்வை பார்த்துருக்காங்க. அவங்க கண்ணிலையும் எப்படியா மிஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. 15 ஜூன் 2023 கவர்மெண்ட் இதுக்கான திட்ட நிதி வரையறையை அதிகப்படுத்துகிறது. ஒரிஜினலாக 485 கோடின்னு ஆரம்பித்தது 621 கோடி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்த உடனே டெண்டர் போட்டாகணும். இப்போ டெண்டர் போடுறது எதுக்காக அப்படின்னா, இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறா? என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்டர் ஒருத்தரை பிடிச்சாகணும். அதுதான் இபிசி கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இவர் இதுக்கு ஒரு டெண்டர் வருது. இந்த டெண்டர் ஆகஸ்ட் 2023 18 ஆகஸ்ட் 2023 டெண்டர் போடுறாங்க. இந்த டெண்டர் போட்டதில் டிசம்பர் 2023 ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இதற்கான டெண்டரை பெறுகிறது. அவங்க கவர்மெண்ட் அலோகேட் பண்ணது 621 கோடி ரூபாய். ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் டெண்டரில் 582.68 கோடிக்கு இதை எடுக்கிறாங்க. அப்போ அந்த டெண்டர் அமௌண்ட்டோட குறைவாகத்தான், ஒரு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இங்கே சேவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 2024 வேலை ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு நடுவில் இடத்தெல்லாத்தையும் பிடிச்சி தோண்ட ஆரம்பித்து எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆகஸ்ட் 2026 இந்த வாரம் ஒரு வாரத்தில் டிசைன் மிஸ்மேட்ச் பிரச்சனை, மெட்ரோ ஃபவுண்டேஷனுக்கும் மேலே வரக்கூடிய மேம்பாலத்துக்கும் அலைன்மெண்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குது. இதற்கு இடையில் சைதாப்பேட்டையிலிருந்து நந்தனம் வரையுமான வேலை பெருமளவு வேகமாக நடந்து வந்துருச்சு. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் தான் தொங்கலில் நிற்குது. இதுக்காக ரோடெல்லாத்தையும் கண்ட மாதிரி கந்தரகோலமாக உடைச்சி, டைரக்ஷன் இப்படி போனி அப்படி போனி அப்படின்லாம் ரூட்டெல்லாம் மாற்றி, தரையெல்லாம் படுமோசமாக இருக்குது. இந்த பக்கமாக தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி நல்லாவே தெரியும். இந்த பின்னணியை வச்சுக்கங்க. இதுக்கு மேலே அவங்க ஒரு அத்தாரிட்டி என்ஜினியர்னு இன்னொரு நிறுவனத்தையும் நியமிச்சிருக்காங்க. அது என்னென்னா, அரசுக்கு இந்த கான்ட்ராக்டர், இபிசி கான்ட்ராக்டர் ஜேகுமார், அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அது அந்த ஒரிஜினல் டிபிஆர் டெண்டர் டாக்குமெண்ட்டோட தரத்தில் இருக்கா, இவங்களுக்கு பணம் ரிலீஸ் பண்ணணுமா? ஏன்னா அப்பப்போ அவங்க கான்ட்ராக்ட் படி அவங்க வேலையை முடிக்க நீங்கள் அவங்களுக்கு பணம் தருவீங்க. அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக அத்தாரிட்டி என்ஜினியர் அப்படின்னு நிப்பான் கோய் அண்ட் ஆர்வி அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்தை இதுக்கு சூப்பர்விஷனுக்காகவும் நியமிக்கிறாங்க. மல்டிபிள் கம்பெனிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ப்ராஜெக்டோட ஓனர். சிஎம்ஆர்எல், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு இதில் ஒரு ஸ்டேக் இருக்குது. என்னென்னா, அவங்க ஒன்றும் காசு தர போகிறதில்ல, ஆனால் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே இது உட்கார போகுது. அது சொதப்பிருச்சுன்னா கீழே மெட்ரோ ஊற்றிக்கும். ஸோ அவங்களுடைய அப்ரூவல் தேவைப்பட்டிருக்கு. ஜேகுமார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவர், அத்தாரிட்டி என்ஜினியர் நிப்பான் கோய் அண்ட் ஆர்வி அப்படிங்கிறவங்க, ஐஐடி மெட்ராஸ்
ப்ராஜெக்ட் பிளானை, டிராயிங்கை, டிசைனை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியாத ஒரே விஷயம், இந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உருவாக்கியது யார் அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் தேடி பார்த்ததில் நான் தேடி பார்த்ததில் இல்லை, பத்திரிகைகள்லையும் அந்த பேர் வரல. வேறு ஒரு நிறுவனத்தோடைய பேர் வந்திருக்கு, ஸ்டுப் கன்சல்டன்ட்ஸ், எஸ்டியூபி கன்சல்டன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளைஓவர்ஸை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க தான் இந்த டிபிஆரை பண்ணாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ யார் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள், சரியாக படிக்காமல் ஒன்றுமே இல்லை. மெட்ரோ ரயிலில் அவங்களுடைய டிசைன் டாக்குமெண்ட்டை கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களுடைய கீழே இருக்கக்கூடியதை கேட்டிருந்தாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பொசிஷன் ஆஃப் அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டாங்கன்னா, இவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க தேர் இஸ் அ ப்ராப்ளம், நம்ம நினைக்கிற மாதிரி இதை பண்ண முடியாதுன்னு. இப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக நீங்கள் ஒரு மேம்பாலம் கட்டுறீங்கன்னா, இந்த பில்லர் இருக்கு இல்லையா, அது நீங்கள் மெட்ரோவே கட்டுறீங்க, ஓவர் ஹெட் மெட்ரோ கட்டுறீங்கன்னா, நீங்கள் பில்லர் நடுற இடத்துலலாம் ஒரு அஸ்திவாரம் போடணும், சரியா? ஏன்னா அந்த அஸ்திவாரம் தான் அந்த என்டையர் வெயிட்டை தாங்கி நிற்க போகுது. ஸோ இது எவ்வளோ ஹைட்டு மேலே போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீழே தோண்டிகிட்டே போய் அந்த பில்லரை அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் மெட்ரோ ரயில் பாதை கீழே இருக்கும்போது இதை பண்ண முடியுமா? தோண்ட முடியாது இல்லையா? தோண்டினா என்ன ஆகும்? கீழே போயிட்டு இருக்கிற மெட்ரோ ட்ரெயினில் போய் டபக்குன்னு நீங்கள் இடிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் நியர்லி நீங்கள் ஒரு பில்லரை ஏற்கனவே அவங்க போட்டிருக்கிற, அவங்க தங்களுடைய வேலைக்காக அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி உட்காந்து சைடில் கீழெலாம் போக முடியாது. போனால் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்காது, கேவின் ஆகிடும். ஸோ கரெக்டாக அவங்க போட்டிருக்கிற ஃபவுண்டேஷன் மேலே வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் சைடுலேருந்து ரயில்ஸ் கொண்டு இப்போ நட்ட நடுவில் ஒரு பில்லர் போடலாம். நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, வளையக்கூடிய இடங்களில், மெட்ரோ ரயிலில் வளையக்கூடிய இடங்களில் சைடில் 2 பில்லர் போட்டு ஒரு கிராஸ் பீம் போட்டு அதுக்கு மேலே மேலே போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல சென்ட்ரலில் பில்லர் போட்டால் அந்த வளைவை அதால் ஹேண்டில் பண்ண முடியாது, டாப்பில் ஆகிடும். அப்படிங்கிறதுனால அதுக்கு வேறு மாதிரியான டிசைன் போடுவாங்க. இப்போ கடைசியாக நிலைமை என்னன்னா, இந்த ஸ்டோரி சொல்லுது, என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, சைடுலேருந்து பட்ரஸ் பண்ணி ஓரத்தில் 2 பில்லரை கொண்டு அதுக்கு மேலே ஒரு கிராஸ் பீம் போட்டு, எது இந்த நந்தனத்துலேருந்து ஏன்னா கீழே இப்படி வளைஞ்செல்லாம் நீங்கள் பில்லரை செட் பண்ண முடியாது, ஒரு லைனில் கிடையாது. அப்போ சைடுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில காரியங்களை செய்யணும். நடுவில் நீங்கள் பில்லர் போட்டு சைடுலேயும் போட்டிங்கன்னா பாதையோடைய வண்டி போகிற பாதை பயங்கரமாக குறுகிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் வேற ஒரு இடத்துல பார்க்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மெட்ரோ ஒர்க்கு பூந்தமல்லி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த போரூர் லேக் இருக்குது. அந்த போரூர் லேக்கு கிட்டக்க உங்களுக்கான அவைலபிள் ஸ்பேஸே ரொம்ப குறைச்சி பயங்கரமாக ஸ்க்வீஸ் ஆகுது. அந்த இடத்த இப்போ லேக்கில் கொஞ்சத்தை அடைச்சி அதுக்கு மேலே பாதையை போட போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அது வாட்டர் பாடியை தூக்குறதுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த டிசைன்லாம் இவங்க பண்ணும்பொழுது என்ன பேசிஸில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம், என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிவைஸ்டு ஸ்கோப், இதெல்லாம் இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறத சத்தமே போடாமல் இவங்க உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது குவைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஆரில் அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, ஆனால் ஒர்க் சைட்டில் பார்த்தா தான் தெரியும் நமக்கு அந்த டிபிஆருக்கும் ஒர்க் சைட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு. இப்போ கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் மேலே சென்ட்ரல் பில்லரை வச்சோம்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அது அந்த ஃப்ளைஓவரை அப்படி அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதுன்னா ஒரு கண்டினியூஸ் மைல்டு வளைவுனா கூட பரவாயில்ல. பட் இவங்க சொல்கிற பார்த்தா அந்த ரோடு இருக்கிறது மாதிரி நீங்கள் இப்படி வளைச்செல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியானது. ப்ளஸ் ரோடு விட்த்து ப்ராப்ளம். செனட் ஆஃப் ரோடு கிட்டக்க ரோடு விட்த்து வெறும் 28 மீட்டர் தான், அறிவாலயத்துக்கிட்ட 32 மீட்டர் மட்டும்தான், டிஎம்எஸ் கிட்டக்க 36 மீட்டர், சைதாப்பேட்டை கிட்டக்க 40 மீட்டர். இங்கே சென்ட்ரல் பில்லர் வச்சா பயங்கர ப்ராப்ளம் இருக்கும், டிராஃபிக் டிஸ்ரப்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போ நான் அந்த போரூர் லேக் சொன்னேன் இல்லையா, அதே தான் எக்ஸாம்பிள். பாதை ரொம்ப குறுகிடும். நீங்கள் 2 லேன் 3 லேன் வந்துக்கிட்டு இருக்கும் வண்டியெல்லாம்.
அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1.5 வண்டி தான் போக முடியும். 1.5 வண்டினா ஒரு வண்டி, 4 ஸ்கூட்டர், 4 டூ வீலர் அவ்வளோதான் போக முடியும். அப்போ என்ன ஆகும் அந்த டிராஃபிக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேவ்மெண்ட்லேருந்து போர்ட்டல் பில்லர்ஸ் 2 பக்கமும் போட்டு அதை வந்து ஸ்டேஷனோட டயஃப்ரம் வால்ஸ், ஸ்டேஷனோட வாலில் வந்து இந்த போர்ட்டல் பில்லர் பட்ரஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்பேன், அந்த வண்டி போகிறதுக்கான, அதாவது பாதையை உருவாக்குறதுக்கான ஸ்பேனை போட்டு ஷார்ட்டர் இன்டர்வல்ஸ்குள்ளே இதை வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி வச்சு கிரிடர்ஸை அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிலே இஸ் ஆல்ரெடி மேஜர் ப்ராப்ளம், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், அவுட் அண்ட் அவுட் ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம். இது எந்த விதத்தில், என்ன ஐடியா வச்சு இதை உருவாக்கினாங்க? இதற்கான மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது பண்ண முடியாதா? வேறு ஏதாவது ஒன் வே மாதிரி இந்த பக்கமாக ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு வேறு பாதையிலேருந்து வந்து போகணும், இந்த ரூட்டில் போக முடியாது, இது ஒன் வே அப்படின்னு ஆக்க முடியாதா? இன்னும் வேறு பல முயற்சிகளை எடுத்துக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது. மெட்ரோ பாதைக்கு மேலேயே நான் முதல்ல வந்து இதை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போதெல்லாம் தெரியாது. இரும்புலேயே முழுக்க முழுக்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடிஞ்சுது. டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் போல்ட் போட்டு வெல்டு பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த வேகம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது நிஜமாகவே வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதனால் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தால் என்னடானா அதுக்குள்ளே ஒரு 7.5 ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி தான் தெரிய வருது. இதை சால்வ் பண்ண முடியுமா? அந்த டிசைன் எவ்வளவு அக்லியாக இருக்க போகுது, எஸ்தட்டிக்காக அது எவ்வளவு அக்லியாக இருக்க போகுது ஒன்று. ரெண்டாவது, இந்த பாதையோடைய அகலம் எப்படி இருக்க போகுது? நான் சொல்கிறது மேலே இருக்கிற மேம்பாலத்தோடைய அகலத்தை நான் சொல்லலை, அது ஏதோ குறைச்சிக்கும் போங்க. கீழே இருக்கிறது எப்படி இருக்க போகுது? அப்போ உண்மையிலேயே எதுக்காக இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டதோ அதோடைய அந்த நோக்கம் நிறைவேறுமா? அப்புறம் இதோடைய அரசியல், இப்போ யார் பேரில் தப்பு, யாராவது ஒருத்தர் இந்த பழியை ஏற்றுக்கிட்டாங்க, சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இதில் நீங்கள் ஒரு 600 கோடி பரவாயில்லப்பா போனால் போச்சு, டவுன் த ட்ரெயின், தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எத்தனை லட்சம் மக்கள் 2024 இன்றைக்கி 2026 வரைக்கும் இந்த டிராஃபிக் கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? யூஸ்வலி நீங்கள் ஒன்று போட்டுருவீங்க, இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டத்தை சகித்து கொள்ளுங்கள், நாளை அருமையாக இருக்கும் இன்னும் ஒரு காரணத்தினால்னு. நாளையும் ஊத்தல், இன்றைக்கும் கஷ்டம் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் கடுப்பாவாங்க. இப்போ இவ்வளோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை, இவ்வளோ ஒரு பெருமையோடு இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணவங்க யார்கிட்ட கொடுத்து இந்த டிபிஆரை போட்டிங்க? அதே மாதிரி இந்த இடத்துல ஐஐடி மெட்ராஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணித்தான் ஆகணும். இது எல்லாத்தையும் அவங்க படித்து பார்த்தாங்களா? அலைன்மெண்ட் எப்படி இருக்கும்? கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் மேலே அது நிற்க போகுது அப்படின்னா அதோடைய அலைன்மெண்ட்டே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லையே என்பதை அவர்கள் பார்த்தார்களா? இது எல்லாத்தையும் வந்து அதை தவிர ஏதோ ஒரு இடத்துல அரச புரசலாக பார்த்தேன், ஐஐடி மெட்ராஸ் ஜெர்மன் டச்சு நிபுணர்களிடமெல்லாம் கேட்டுவிட்டு நாங்கள் இதை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னது. அடுத்தது அமைச்சர், துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அவர் என்ன சொல்ல போகிறார் இதை பற்றி? ஏதாவது பேசியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி நம்மளுடைய சட்டமன்றத்தில் இன்னும் யாரும் பேச ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ க்ளோஸாக இதை பார்க்கல, அப்படி வந்ததாக எனக்கு நியூஸ் எதுவும் தெரியல. இதற்கு யாராவது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து, என்னங்க இது செய்தி வந்து இவ்வளோ நாள் ஆகுது, இப்பொழுது இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாரா? முதலமைச்சர் ஏதாவது பேசுவாரா? பழைய ஆட்சியாளர்கள் பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்டாவது வருமா? என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. இந்த செய்தி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, தெரியல, பார்க்கணும் அது என்னன்ட்டு. அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் நம்ம நிச்சயமாக அதை பற்றியும் பேசுவோம். முதல்ல இதை February 2027 இது நடைமுறைக்கு வராது. மேபி இது முதல்ல சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்தோம்னா இன்னும் ஓராண்டு, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் 2027க்குள்ளாவது முடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம், நம்புவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.